இது அரசியல் ரீதியாக அவருக்கு கூட்டணி அமையுமா? அரசியல் ரீதியாக ஓட்டுகளை பிரிப்பார் சார். எல்லா கட்சியிலும் ஓட்டை பிரிச்சுவார் சார். அவருக்கு அவர் முதல்ல சீஃப் மினிஸ்டர் சொன்னதுனால ஒரு வம்பு வந்ததை தவிர இல்லை அப்படின்னா என்ன ஒருத்த மட்டும் நான் தமிழ்நாடு அரசியலை நன்றாக கவனித்தவன். தமிழகத்தில் இளைஞர்களிடையே ஒரு புது மாற்றத்தை நான் பார்க்கிறேன் விஜய் மூலமாக. ஜென்சி தமிழகத்தில் விஜய் தான். அந்த விஜயை ஒடுக்குவதன் மூலமாக எனக்கு விஜய் மீது சிம்பத்தி வந்துடுச்சுன்னு நிஜம்தான். உங்களுக்கு விஜய் மீது சிம்பத்தி வந்துருச்சு. காரணம் என்ன என்று கேட்டால் அவர் ஒழுக்கிறது தப்புங்க. யூ மஸ்ட் கிவ் ஃப்ரீடம். நிஜம்தான். தமிழ்நாட்டில் என்ன மினி எமர்ஜென்சியா சார் நடக்குது தீவிரமுக கவர்மெண்ட்ல? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சார் தமிழ்நாடு அரசாங்கம்? ரொம்ப கோபம் வருதுங்க. நிஜம்தான். போதைப் பொருள்களை மறைக்குவதற்காக போதைப் பொருளை அள்ளி வாரி விட்டார் பாருங்க மு.க. ஸ்டாலின். அது துரோகம் பண்ணிருக்கார் தமிழ்நாடு வாக்காளர்கள், 8 கோடி தமிழர்களுக்கு. அவங்க எல்லாம் சாப்பம் கொடுப்பாங்க சார். காங்கிரஸ் இன்னைக்கு ஏன் தெரியுமா ஒழிஞ்சு போயிடுச்சு தெரியுமா? சொல்லட்டுமா உங்களுக்கு? அதே மாதிரி திமுக ஏன் ஒழியணும்னு சொல்லட்டுமா? தமிழகத்தில் 2009 இலங்கையில் 3 லட்சம் தமிழர்களை கொன்ற பாவம் தான் காங்கிரஸ் ஒழிந்தது அகில இந்திய அளவில்.